ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு நடந்ததை ஒரு அம்புஷ் என்று கூறுகின்றார்கள் சில மேற்குலக ஆய்வாளர்கள். அம்புஷ் என்பது திட்டமிட்டு மறைந்து காத்திருந்து எதிரியின் மீது திடீரென்று தாக்குதல் நடாத்துவது. உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி மீது அப்படியான ஒரு தாக்குதலைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸும் மேற்கொண்டதாக கூறுகின்றன சில மேற்குலக ஊடகங்கள். ஓவல் அலுவலகம் என்பது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அமைந்துள்ள அமெரிக்க அதிபரின் உத்தியோகபூர்வ அலுவலகம். 3 வருட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கும் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சந்திப்பு என்று கூறப்பட்ட நிகழ்ச்சிதான் அது. ஆனால் அந்த சந்திப்பு என்பது ஓவல் அலுவலக வரலாற்றில் இதுவரை நடைபெற்றிராத ஒரு காட்சியை உலகம் நேரடியாக காணும்படியான காட்சியாக அமைந்துவிட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் உக்ரைனிய அதிபரை நேரடியாகவே மிரட்டும் காட்சி அங்கு அரங்கேறியிருந்தது. உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க தலைவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அமெரிக்க வரலாற்றில் மாத்திரமல்ல, அநேகமான இந்த ஒரு நாட்டினது வரலாற்றிலும் இதுபோன்று 2 நாடுகளின் தலைவர்களுக்கு இடையேயான சந்திப்புகள் இப்படி கடுமையான சொற்களை பரிமாறுகின்ற ஒரு காட்சியாக உலகத்தின் கண்களின் முன்பு காண்பிக்கப்பட்டதே இல்லை. தலைவர்களுக்கு இடையே வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றாலும் அவைகள் பெரும்பாலும் மூடிய அறைகளுக்குள்ளேயே தான் நடைபெறுமே தவிர ஊடகங்களின் முன்பு இப்படி வார்த்தைகளை பரிமாறிக் கொண்டிருப்பது என்பது அரிதிலும் அரிது என்றுதான் கூற வேண்டும். அந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்ததும் உடனடியாகவே ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும்படிக்கு ட்ரம்பின் குழுவினர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஓவல் அலுவலக சந்திப்புகளை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜெலன்ஸ்கியின் பிரத்யேக ஊடகவியலாளர் சந்திப்பும் நிறுத்தப்பட்டிருந்தது. ஜெலன்ஸ்கிக்காக வென்று அமெரிக்க அதிபரின் விருந்தும் ரத்து செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் வெள்ளை மாளிகை ஊழியர்களுக்கு பரிமாறப்பட்டதாக அமெரிக்காவின் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. உலகின் ராஜதந்திர வரலாற்றில் எங்குமே காண முடியாத ஒரு காட்சியை நேற்றைய தினம் உலகம் நேரில் கண்டு அதிர்ந்தது. பல்வேறு அமெரிக்க ஊடகங்கள் ஜெலன்ஸ்கியின் நடவடிக்கை ஓவல் அலுவலகத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட்டதாக கோபம் வெளிப்படுத்தி வருகின்றன. ஜெலன்ஸ்கி பதவி துறக்க வேண்டும், உக்ரைனில் புதிதாக தெரிவாகும் அதிபருடன் தான் அமெரிக்கா இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அமெரிக்க அதிபரை எதிர்த்து பேசிய ஜெலன்ஸ்கியை அமெரிக்கா தண்டிக்க வேண்டும், இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன. சமாதானம் வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் ஜெலன்ஸ்கி மீண்டும் அமெரிக்கா வரலாம் என்று கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது அமெரிக்கா சமாதானத்தை கொண்டு வர விரும்புவது போலவும் ஜெலன்ஸ்கி அந்த சமாதானத்திற்கு விரோதமான நிலைப்பாட்டை எடுத்து 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி உலகை நகர்த்திக் கொண்டிருப்பது போலவும், அதனால் தான் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவுமான ஒரு தோற்றப்பாட்டை அமெரிக்க ஊடகங்கள் சிலவும் டொனால்ட் ட்ரம்பின் குழுவினரும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற கேள்வி உலகம் முழுவதிலும் உள்ள ஊடகங்களின் மத்தியில் பேசுபொருளாகி வருகின்றது. உக்ரைன் ரஷ்யாவின் யுத்தம் எந்த திசையை நோக்கி செல்லும் என்கின்ற கேள்விக்கான பதிலை யாருமே கணிக்க முடியாத நிலையை நோக்கித்தான் உலகம் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் ஆய்வாளர்கள் மனங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், அடுத்து வருகின்ற 4 வருட ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதுதான். ட்ரம்ப் பதவியேற்ற கடந்த 40 நாட்களில் இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் தவிர உலகின் அத்தனை நாடுகளையும் அவர் பகைத்து விட்டார். குறிப்பாக அமெரிக்காவின் உற்ற தோழர்களாக இருந்து வந்த மேற்குலக நாடுகளை அவர் உளரீதியாக அந்நியப்படுத்திவிட்டார்.
நேட்டோ என்கின்ற உலகின் வல்லமை பொருந்திய ராணுவ சக்தியை கிட்டத்தட்ட சிதைத்துவிடும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். மெக்சிகோ, பனாமா, கனடா என்று அயல் நாடுகளையே மிக கேவலமாக அணுக ஆரம்பித்து விட்டார். அமெரிக்கா என்கின்ற நாட்டின் உண்மையான குணாதிசயம் இதுதான் என்று அமெரிக்காவை விமர்சிப்போர் கூறி வருகின்ற பல காரியங்களை வெறும் 40 நாட்களுக்குள் பகிரங்கமாக வெளிப்படுத்தி வருகின்ற ஒருவராகவே ட்ரம்ப் இருந்து வருகின்றார். அமெரிக்கா என்பது உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு. அமெரிக்காவின் தலைவர் உலகின் மிகச் சக்தி வாய்ந்த அதிகாரங்களை தனதாக கொண்டுள்ள ஒரு தலைவர். அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு உலகின் தலைவர்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் அமைதி காக்கின்றார்கள், பேசி தீர்க்க முயல்கின்றார்கள், அல்லது டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாட்டை அமைதியாக கடந்து செல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்பின் இந்த அணுகுமுறையை முதன்முதலாக சவாலுக்கு இழுத்த ஒரு தலைவர் என்றால் அது உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி மாத்திரம்தான். உலகின் அதிசக்தி வாய்ந்த மிகப்பெரிய வல்லாண்மை பொருந்திய அமெரிக்காவானாலும் சரி, ஒரு நாட்டின் இறைமையை கேள்விக்குள்ளாக்கினால் அதனை பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்கின்ற செய்தியை கொஞ்சம் அழுத்தமாக தெரிவித்த ஒரே தலைவர் யார் என்றால் அது ஜெலன்ஸ்கி மாத்திரம்தான். ஒரு நாட்டின் தலைவரை, அதுவும் அமெரிக்காவுக்கு விருந்தினராக வந்திருக்கும் ஒரு நாட்டின் தலைவரை சுற்றி வளைத்து தாக்கினால் அந்த தலைவரின் பதில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை உலகிற்கு காண்பித்த ஒரே தலைவராகவே ஜெலன்ஸ்கியை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அமெரிக்காவின் நலன் என்கின்ற புள்ளியை சுற்றியே உலகம் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். அமெரிக்கா நினைத்தால் நீ போரை நடத்த வேண்டும், அமெரிக்கா நினைத்தால் நீ போரை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அமெரிக்கா கேட்டுவிட்டால் உனது நாட்டின் நலன்கள் அத்தனையையும் அமெரிக்காவுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்கின்ற அமெரிக்காவின் அந்த எதேச்சாதிகார திமிரை கேள்விக்குள்ளாக்கிய முதலாவது உலகத் தலைவர் ஜெலன்ஸ்கி என்றுதான் கூற வேண்டும். இத்தனைக்கும் உக்ரைன் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் உதவியில் தான் தங்கியிருக்கின்றது. அமெரிக்கா ஆயுதங்களை வழங்காது விட்டால் ஒரு நாள் கூட உக்ரைனினால் நின்று பிடிக்க முடியாது. இன்னும் கூறப்போனால் அமெரிக்காவின் யுத்தத்தை தான் இதுவரை உக்ரைன் நடாத்திக் கொண்டிருந்தது. அப்படியிருந்தும் தனது நாட்டின் இறையாண்மைக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்தினால் ஒரு தலைவன் எப்படி தனது அடையாள எதிர்ப்பை காண்பிப்பான் என்பதை செய்து காண்பித்திருந்தார் ஜெலன்ஸ்கி. உக்ரைனை இனி அமெரிக்கா துண்டு துண்டாக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஜெலன்ஸ்கி என்கின்ற தலைவர் ஜோக்கராக்கப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்பட்டு சதாம் ஹுசைன் போலவோ முகமது கடாஃபி போலவோ எதிர்வரும் காலத்தில் கொல்லப்படுவார் என்பதும் அவருக்கு தெரியும். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் வைத்து அமெரிக்க அதிபருக்கு எதிராக குரலை உயர்த்தி பேசும் ஒரு தலைவரது வரலாற்றை அமெரிக்கா எப்படி கொடூரமாக முடித்து வைக்கும் என்பதும் ஜெலன்ஸ்கிக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தனது நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனாக, தலைவனாக அவர் நடந்து கொண்ட முறை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவர் மீது ஏற்படுத்துகின்றது. ஜெலன்ஸ்கி போலவே கடந்த 40 நாட்களில் பல உலகத் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டு அமெரிக்காவின் நிர்பந்தங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு அடிமை சாசனத்தை அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துவிட்டு அமைதியாக தலைகளை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பிச் சென்றதை நாங்கள் ஊடகங்களில் பார்த்திருக்கின்றோம். கனடாவின் பிரதமர் அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டு, நாங்கள் விதிக்கும் வரியை செலுத்துவதற்கு உங்களிடம் பணம் இல்லாவிட்டால் உங்கள் நாட்டை எங்களது 51வது மாநிலமாக மாற்றிவிடுங்கள் என்று பலர் முன்னிலையில் மானபங்கப்படுத்தப்பட்டார். நீங்கள் வேண்டுமானால் அந்த மாநிலத்தின் கவர்னராக இருந்துவிட்டு போங்கள் என்றும் எள்ளி நகையாடப்பட்டார். சிரித்து சமாளித்தபடி கனடாவுக்கு திரும்பினார் கனடிய பிரதமர். அதேபோன்று அமெரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்ட ஜோர்தானிய மன்னர் காசாவில் இருந்து பலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றி உங்கள் நாட்டுக்கு அனுப்பிவிட்டு அமெரிக்கா காசாவை கைப்பற்றப் போகின்றது, நீங்கள் அவர்களை ஏற்காதவிட்டால் உங்களுக்கு நாங்கள் வழங்கும் உதவிகளை நிறுத்தப் போகின்றோம் என்று தர்ம சங்கடமான நெருக்குதல்களை நேரடியாகவே வழங்கியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப்.
மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒரு இன சுத்திகரிப்புக்கான ட்ரம்பின் அந்த திட்டத்தை சமாளித்தபடி மௌனமாக கடந்து சென்றிருந்தார் ஜோர்தானிய மன்னர். பிரித்தானிய பிரதமருக்கும் கிட்டத்தட்ட இதே அனுபவம் தான் அமெரிக்காவில் வைத்து வழங்கப்பட்டது. ட்ரம்பின் ஷாக் அணுகுமுறையை முதலாக சவாலுக்கு இழுத்த உலகத் தலைவர் யார் என்றால் அவர் ஜெலன்ஸ்கி மாத்திரம்தான். குரங்கு அப்பம் பங்கிடுவது போன்று தனது நாட்டை பங்கிட முனையும் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை பார்த்து தனது அதிருப்தியை வெளியிட்ட முதலாவது தலைவர் ஜெலன்ஸ்கி தான். இதுவரை அமெரிக்கா செய்து வந்தது போல தனது நலன்களுக்காக வென்று நாடுகளை பயன்படுத்திவிட்டு தனது தேவை முடிந்ததும் எந்த ஒரு நாட்டையும் இலகுவாக தூக்கி வீசி எறிந்துவிட முடியாது என்கின்ற பாடத்தை அமெரிக்காவுக்கு படிப்பித்த முதலாவது உலகத் தலைவர் ஜெலன்ஸ்கி என்றுதான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரியோ பிள்ளையோ, ஜெலன்ஸ்கி கடந்த 3 வருட காலமாக ஒரு யுத்த களத்தில் நின்று வருகின்ற ஒரு தலைவர். ராணுவ சீருடை தரித்து களமுனைகளில் நின்று களமாடி வருகின்ற ஒரு வீரர். ஒரு அம்புஷை எதிர்கொள்வது எப்படி என்கின்ற கூறியல் நுணுக்கம் அறிந்த ஒருவர். அதனால் தானோ என்னவோ ராஜதந்திர ரீதியாக ஜெலன்ஸ்கிக்கு டொனால்ட் ட்ரம்ப் விரித்திருந்த அம்புஷை ட்ரம்புக்கு எதிராகவே திருப்பி விடுவதில் அவர் வெற்றி கண்டிருக்கின்றார். ஓவல் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அந்த அம்புஷால் பாதிக்கப்பட்டது டொனால்ட் ட்ரம்பின் கிருமாப்பா அல்லது ஜெலன்ஸ்கியின் எதிர்காலமா என்கின்ற கேள்விக்கு காலம்தான் பதில் கூற வேண்டும். ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.